நீங்க இன்னொருத்தர் வில்லன் ஆக்குறீங்கல்ல, நீங்க ஒருத்தர் அடிக்க போய்பட்ட அடுக்கனே ஒடுக்கனே ஒதுச்சே அப்படி சொல்றீங்கல்ல. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இந்தியா ஃபுல்லா 50% கிராமங்கள்ல மக்களுக்கு குடிநீர் தருவதில்லை, குடிநீர் கனெக்ஷன் கூட தரக்கூடாதுன்னு ஆதிக்க சாதியினர் வன்முறை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் 2021 22ல பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்படின்னும் போது பூனை கண்ண மூட்டை உலகம் இருட்டுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப நடக்கலங்கிறது ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஏங்க எங்கெங்க நடக்குது அப்படி? ஆர்டிஐல போட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் பெறப்பட்டதுல இப்படி ஒரு தகவல் வருது அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்சுக்கிட்டியா? இன்னைக்கு நடந்து வந்து யாரும் படம் எடுக்கலையே. டைரக்டர் யாரு? கார்ல தான வர்றாரு. இப்ப கார்ல வந்தா என்ன? அது ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? மாறி வந்துருச்சுல, காலம் மாறுதுல. அன்னைக்கு என் தாத்தா கோவணம் கட்டினா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காமலீலா வினோதம் காதல் கவிதா விலாசம். அந்த படங்கள் வர்றதுனால தான் சார் நாங்க இப்படி உட்கார்ந்து இருக்கோம். நாங்க படித்து படித்து எடுக்க எடுக்க சொல்றேன், என் பேர் சதா சார், ஓபனா சொல்றேன். இருந்துட்டு போ. இது எதுக்கு இப்ப பேச்சு? சொல்றேன், இப்ப இது எதுக்கு நான் பேச்சு? ஜாதி வச்சு இப்ப நான் இல்ல இல்ல சொல்ல மாட்டேன் தான் போறதுன்னு சொல்லிவிட்டீங்களே. நீங்க பார்த்த வரைக்கும் ஒண்ணும் இல்லைங்கிறதுனால பிரச்சனையே இல்லைன்னு எப்படி சொல்றீங்கன்னு அவர் கேட்கிறார். இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார். என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நீங்க உங்க ஜாதி பேரை சொல்லிட்டு காஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப இந்த காலகட்டத்துல வந்து எங்க ஏரியாவுல நான் கொங்கு பகுதியை சேர்ந்தவன். சரி. அந்த பகுதியில இந்த மாதிரி கிடையாதுங்கிறேன். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம் சார், அதே கொங்கு பகுதியை சார்ந்தவங்க தான் சார் நானும். இன்னுமே எங்களோட சுற்றுவட்டார கிராமங்கள்ல தீண்டாமையும் இருக்குது, சாதி பாகுபாடுகளும் இருக்குது. எந்த ஏரியால இருக்கீங்க நீங்க? ஏடா சொட்ட பயல, நான் எங்க போயிட்டு வந்தாலும் உனக்கு சொல்லுமாடா? உடுமலைப்பேட்டை சார் கிடையாது சார். சங்கர் கௌசல்யாவும் கோகுல்ராஜும் எந்த பகுதியை சேர்ந்தவங்க சார்? உடுமலை பகுதி தான். என்னமோ பேப்பர் சொல்றீங்க, பேப்பர் கட்டிங்ல பாக்குறோம்னு. கபடி விளையாட போனவன் நல்லா விளையாடுறான்னு கை கால வெட்டுறாங்க சார். என்னை விட மார்க் 10 மார்க் எடுத்த நீங்க சொல்றீங்கல்ல கார்ல வந்துட்டான் அப்படிங்கிறது அதோட வேற வருஷம் தான் சார். என்னை விட மார்க் அதிகமா ஏதோ ஒரு சில இடங்கள்ல நடக்குது. நீங்க சொல்றது அந்த ஆளு என்ன சொன்ன? கொங்கு பகுதியை சேர்ந்தவன். சரி. அந்த பகுதியில இந்த மாதிரி கிடையாதுங்கிறேன். ஏன் என்ன சொன்ன? ஏதோ ஒரு சில இடங்கள்ல நடக்குது. நீங்க சொல்றது இங்க வா. ஐயய்ய நாடுகாரப்பே. நீங்க ஒரு சில இடம் சொன்னதுனால வரிசையா எல்லா இடத்தையும் நீங்க சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு என்ன, இப்ப இங்க ஏதாவது நடந்தாதான் ஒத்துக்குவீங்களா? இப்போ சொல்றேன், ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் நடக்குது. மூல கோளாறு உள்ளவன் லூசு பையா. அனைத்து இடங்களையும் அவர் என்ன நடக்குது. சொல்றாப்லனா இது அங்கங்க 1 2 நடக்குதுப்பா, இதை ஏன்பா பெருசுபடுத்துறீங்க? அது வந்து பிரச்சனை காமிச்சு எச்ச வன்மத்தை தூண்டாதீங்கன்னு சொல்றேன். இனஃப்டா அடிச்சிடு. இந்த வன்மம்லாம் இல்ல. இது என்ன இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்குது? என்ன இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஏன் சார், நான் என்னோட கருத்தை தான் சார் சொல்றேன். இல்லைங்க, நீங்க சொல்லலே என்னன்னா எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்கிற மாதிரியான ஒரு அதிகார தோரணை இருக்குல்ல, அதுவே எல்லாருக்கும் எரிச்சல் வரும். ஒரு சில இடங்கள்ல நடக்கிறதுனால வந்து அதை பெரிதுபடுத்தக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா அங்கங்க இப்படி மறைக்கப்படுறதுனால தான் ஒவ்வொரு இடங்களும் நடந்துகிட்டே இருக்குது. அப்ப நாங்க என்ன மறைக்கப்பட்டே இருந்தோம்னா எப்படி வந்து அது தீர்வு கிடைக்கும் தான் என்னோட கேள்வி. பதில்ல சொல்றா. சினிமால தான் அரசியல்ல சமூகத்தையும் கருத்துக்களை என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. திணிக்க வேண்டாம்னு சொல்றேன். நீ மக்களை திரட்டி போராட்டம் பண்ணு, ஆர்ப்பாட்டம் பண்ணு, ரோட்ல உட்காரு. நான் 100க்கும் மேற்பட்ட போராட்டங்களை என்னை சார்ந்த மக்களுக்காக நான் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன். உன்னை பார்த்தா குடுக்குற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. அப்படிப்பட்ட நானே அது மாதிரி பண்ணிட்டு போய் ஏன் சினிமால கொண்டு வரேன் நான் கேக்குறேன். சினிமாவே போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான். அந்த சினிமாவை பார்த்து பதற்றப்பட்டு தான் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப மியூசிக் நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்தவன். எங்க ஊர்ல அல்லாவும் கும்பிடுவோம், கிறிஸ்டினும் கும்பிடுவோம், இந்தும் கும்பிடுவோம், ஒரே இடத்துல சாப்பிடுவோம், எந்த ஜாதி மதமும் கிடையாது. இப்போ ஏன் வந்து அந்த தம்பி சொன்னாப்ல வெட்டாங்க அப்படின்னு சொன்னாப்ல, ஏன் சொன்னாங்க? இந்த மாதிரி தப்பான படம் எடுக்கிறனால தப்பான பண்ணிட்டு இருக்காங்க. இதான் நான் கண்டுபிடிச்சது. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு சார். அப்போ இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரையும் வெட்டலையாங்க சார்? அதெல்லாம் கடை வெட்டல. எப்போ வெட்டாங்க? ஜாதி உணர்வை தூண்டி, மத உணர்வை தூண்டி அவங்க பொட்டியில காசு சம்பாதிக்கிற வழிய மக்களுக்கு அதனால என்ன நன்மை? அதான் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துருச்சா? ஏன் இப்ப கோவத்தை என்ன பண்ணுவாங்க? படங்களை எடுத்த பிறகுதான் அதிகமான கலவரங்கள் ஏற்படுதுன்னு நாங்க சொல்றோம். அப்படி என்ன டேட்டா இருக்கு சொல்லுங்கம்மா. ஏதாவது அப்ப டேட்டா இருந்தா சொல்லுங்க. தெரியாதா? தெரியாது சார். இதுக்கு முன்னாடி மண்டே பாஸ் ஆட்றேன். ஏறுமே. இந்த டாபிக்கே எடுத்துப்போம் சார். அரசியல் சமூக கருத்துள்ள படங்கள்னு வரும்போது அதை பத்தி மட்டும் தான் முதல்ல இருந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. நிறைய படங்களை இங்க எடுத்தவங்க நாங்களே இங்க உட்காந்துருக்கோம். எங்களை இங்க எத்தனை பேருக்கு நாங்க என்ன படம் எடுத்தோம், நாங்க எதை சார்ந்து பேசணும்ன்றது இங்க எத்தனை பேருக்கு தெரியும்ன்றதே தெரியல சார். இப்ப உங்கள்ட்ட பேசுறாருல இவர் யாரு? இவர் என்ன படத்தை இயக்குனாரு? ஜாதி ஒடுக்குமுறையும் சரி, இந்த ஜாதியை வந்து பெருமைப்படுத்தி பேசுற படமும் சரி, இந்த ரெண்டுமே இங்க வேண்டான்னு பேசுறவங்களும் இங்க இருக்காங்கன்ற. எங்க கக்கன் காமராஜர் போல படங்களை பார்த்து அந்த மாதிரி படங்கள் எடுங்களேன். காமராஜர் படத்தோட டைரக்டர் பேர் என்ன? தெரியாது சார். வெக்கமா இல்ல சிரிக்கிற? அதுல காமராஜரா நடிச்சவர் யாரு? தெரியாது சார். அந்த படத்துல அவர் பேசுகிற கோர் அரசியல் அல்லது மைய அரசியல் சார் மறந்துட்டு சார், ரொம்ப நாள் ஆச்சு.
அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா. நாங்க ரொம்ப அடிமையில இருக்கிறோம் அப்படி இன்னும் எத்தனை வருஷம் தான் நாம சொல்லிட்டே இருப்போம். நீதி கதையில கடைசியில் அவனுக்கு நீதி கிடைக்கும். அதனாலதான் நீதி கதை. எனக்கு கிடைக்காத வரை அந்த கதை சொல்லப்பட்டு கொண்டு தானே இருக்கும். அப்படி கிடைக்காத வரைக்கும் சொல்லணும்னா நீங்க வந்து டாக்குமெண்ட்ரியாவே எடுக்கலாமே. ப்ரோ ஒரே ஒரு சந்தேகம், அந்த மாதிரி ஒரு 10 டாக்குமெண்ட்ரி பேரை சொல்லுங்க. எனக்கு அதிகமா தெரியாது. எப்படி தெரியும்? படிச்சிருந்தா தெரியும். டாக்குமெண்ட்ரி எடுன்னு சொல்றீங்க, அந்த பிரச்சனைகளை பத்தி டாக்குமெண்ட்ரி எடுத்தாலும் பார்க்க மாட்டீங்க. அப்புறம் என்ன நீங்க வந்த இங்க இருக்கிறவங்களே அந்த டைம்ல சோசியல் மீடியா இருந்தா நாங்களே மீம் போட்டு அதை கலாய்ச்சிருப்போம். புடிங்கிருப்ப போட தொடர்ச்சியா அடுத்தடுத்து ஒரு 5 படங்கள்ல வந்து அதே அரசியல் சமூக கருத்துக்கள் சொல்லும் போது அது வந்து திணிக்கிற மாதிரி இருக்கு, சலிப்பும் ஏற்படுத்துது. 2000 ஆரம்பத்துல வாரம் ஒரு இஸ்லாமிய வெறுப்பு படம் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா சித்தரிக்கும் போது வரும்போது அது திருப்பி வரும்போது சலிப்பு தட்டல. பொம்பளையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரிசையா படங்கள் வந்தபோது சலிப்பு தட்டல. இன்னைக்கு ஒரு வந்து ஒண்ணும் கேட்கல, அவரு நீ சேர்ல உட்காந்துருக்கல எனக்கும் ஒரு சேர் போடுறா அப்படின்னு கேட்கறாரு. அது வந்து டக்கு நம்மளுக்கு சலிப்பு தட்டுது. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. சாதியில உங்களுக்கு மேலே இருக்காங்க, உங்களே ஒடுக்கிட்டே இருக்காங்க சார். அந்த பிரச்சனையும் பேசுங்க, இங்கேயும் வழி இருக்கு. நமக்கு இத்தனை வருஷமா போராடி வாங்கி உரிமை உங்க காஸ்ட் சொல்றீங்கல்ல, அது எல்லாமே போயிட்டு இருக்கு சார். 20 வருஷத்துல இந்த நீ அனுபவிச்சிருக்கீங்க, அது இல்லாம போயிடும் சார். யார் பயன்படுத்தி புரியல. சாரி. உங்களுக்கு இங்க அரசியல் தெரிஞ்சிருந்தா அவர் என்ன பேசுறாருன்னு புரியும். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா